देवं सच्चिदानन्दविग्रहं सर्वदा सुप्रसन्नं ह्यवधूतं समाश्रये सद्गुरु शांतानंद महास्वामिகள் மற்றும் அனைத்து குருநாதர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலேயும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய கிருபா கடாட்சத்தினாலேயும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சண்டி ஹோமத்தில் 30வது இடத்தில் 27 நாட்கள் நட்சத்திர மண்டல சண்டி ஹோமத்தில் இன்றைய தினம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி மந்திர சகித சண்டி ஹோமமானது செய்யப்பட்டது. இன்றைய தினம் பரம பவித்திரமான புண்ணியமான தினம், பராபவ வருஷ பிறப்பு. சமஸ்கிருதத்தில் மேல் வாரியா நாம் அர்த்தம் பார்த்தோமே ஆனால் பராஜயம், பராபவம், தோல்வின்னு அர்த்தம். ஆனால் உங்களுக்கு இந்த நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தமிழ் வருஷ பிறப்பு வாழ்த்துகள், இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள்ங்கிறோம். ஆனால் இருக்கிற பேர்லாம் பார்த்தா பிரபவா, விபவா, சுக்லா, பிரமோதுங்கா, பிரஜாபதி, ஆங்கீரசா, பவா, யுவா எல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கு. இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, அந்த காலத்தில் தமிழும் சமஸ்கிருதமும் இருந்திருக்குங்கிறது தெரியறது. அதை படித்தவர்கள், அதை உணர்ந்தவர்கள் அப்படி பேசின வழக்கத்தில் நாமெல்லாம் அதையே சொல்லிட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பகவான் சஹஸ்ரநாமத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தோல்வின்னா பொறுக்கிறன்னைக்கே தோல்வியா, இந்த பேர் கேட்டாலே பயமா இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். யார் யார்கள் இறைவனை வழிபடவில்லையோ அவர்களுக்கெல்லாம் தோல்விதான். பராபவம்னா அந்த பஞ்சாங்கத்திலேயே ஸ்லோகத்தில் பார்த்தோமே ஆனால், கண்டிப்பாக ஒரு குரோத தன்மையோட அசுரத்தன்மையோட இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கு தோல்வியான வருஷம்னு எழுதியிருக்கு. இப்போ எங்கே பார்த்தாலும் நாட்டில் நம்ம ஏதோ எண்ணெய் தட்டுப்பாடுங்கிறோம், கேஸ் தட்டுப்பாடுங்கிறோம். இதெல்லாம் நமக்கு ஒரு பலம் கொடுக்கறதுக்காக கூட பகவானோட திருவிளையாடலாம் இருக்கலாம். திருப்பி விறகு அடுப்பு, மூட்டி அடுப்பு இதெல்லாம் வரட்டும். அது இல்லாட்டி இப்போ எங்கள் கோயம்புத்தூர் தான் எல்லாத்துக்குமே ஒரு பொம்மை நாடு தான் தங்கம். அது பார்த்தா விரைய வச்சுவிட்டு சுவிட்சை போட்டால் போதும், சாக ஆகிடுதுங்க. ஆமாம், விசிற வேண்டாம், ஊது குழால் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அதனால் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறவாளுக்கெல்லாம் இந்த ஸ்லோகம் தெரியும். விஸ்வேஸ்வரமயம் தேவம் ஜெகதா பிரபுமவ்யயம் பஜந்தி ஏ புஷ்கராட்சம் நதே யாந்தி பராபவம். பகவானை வழிபடக்கூடியவர்களுக்கு எப்பொழுதும் தோல்வி வராது. நதே யாந்தி பராபவம். அதனால் அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமான தினத்தில் 14 உலகத்தையும் காக்கக்கூடிய புவனேஸ்வரி மந்திர சகித சண்டி ஹோமமானது அமைந்துள்ளது. அதனால் நாம் பகவானோட எப்பயுமே இருக்கோம், எப்பயும் பூஜை பண்ணுறோம், எப்பயும் நாம் ஒரு குரு விஸ்வாசத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால் நமக்கு எந்த விதமான குறைவும் ஏற்படாது, தோல்விகள் வரவே வராது. அதனால் இந்த பஞ்சாங்கம்ங்கிறது திதி, வார, நட்சத்திர, யோக, கரணம் எல்லாம் சேர்ந்து 5 சேர்ந்தது தான் பஞ்சாங்கம். அதை வச்சு தான் தினசரி நாம் அனுஷ்டானாதி நியமங்களை செய்வதற்கு அது ஒரு வழிகாட்டியாக நமக்கு இருக்கிறது. அதிலே சாந்திரமானம், சௌரமானம்னு 2 கணக்கு இருக்குது. சந்திரனுடைய கதியை அனுசரித்தும் சூரியனுடைய கதியை அனுசரித்தும் 2 விதமாக மகர்ஷிகள் நமக்கு வேதத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஜோதிஷத்தை 18 விதமாக நமக்கு அருளியுள்ளார்கள். அதனால் இன்றைய தினம் நாம் இந்த வருஷம் பராபவ வருஷம் அப்படின்னா நாம் இப்படி எடுத்துக்கலாம். புவனேஸ்வரி ஹோமம் பண்ணினதுனால மிகுந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக நமக்கெல்லாம் அமைய போகிறதுங்கிறதுல சந்தேகமே இல்லை. அனைவருக்கும் ஜெகன்மாதா புவனேஸ்வரியினுடைய அருளும் சத்குருநாதர்களுடைய பரிபூர்ண கிருபா கட்டாட்சமும் கிடைப்பதற்கு நான் தினமும் பிரார்த்தனை செய்து வாழ்த்தி மகிழ்கிறேன்.
நமது புவனேஸ்வரி பீடத்தின் சார்பாக 1974ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து புவனேஸ்வரி விஜயம்னு ஒரு மாத பத்திரிகை வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதில் இந்த 21வது வருஷம் ஜூன் மாதத்திலிருந்து டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியம், அவர் எல்லாருக்கும் தெரியும், அவர் மகாசாஸ்திர பிரியதாசன் மகாசாஸ்திரா இதெல்லாம் மகாசாஸ்திர சங்கமெல்லாம் வச்சு ஆங்காங்கே வந்து ஐயப்பன் மலைக்கு செல்கிறவர்களுக்கு நியமங்கள்லாம் அவர் சொல்லி பல விதமான ஒரு ஓலைச்சுவடிகளிலிருந்தெல்லாம் தேர்ந்தெடுத்து புராணத்திலிருந்தெல்லாம் திருத்தம் செய்து மகாசாஸ்திரா விஜயம்னு பெரிய புஸ்தகம் எழுதுகிறார். பராசக்தி பிரபாவம், சண்டியின் சரிதை, இன்னும் சற்றேறக்குறைய இன்னும் நமக்கு பூதநாத சரித்திரம், இந்த மாதிரி நிறையா நம்மெல்லாம் வந்து மறைந்து இருக்கக்கூடியதை நமக்கு அனுஷ்டானத்துக்கு வரும்படியான ஒரு புராணங்கள்லாம் இந்த லோகத்தில் இருக்கக்கூடியவா இப்போ தமிழ் படிக்கக்கூடியவர்களுக்கு வசதியாக புஸ்தகங்களாகவும் எழுதி கொண்டு இருக்கிறார். அவர் இன்றைய தினம் நமக்கு தேவி மகாத்மியத்தையும் அம்பாள் பராக்கிரமத்தையும் பற்றி உபன்யாசம் பண்ணுவார். சாந்தானந்த பாரதி சுவாமி நம்மளோட தான் இந்த நட்சத்திர மண்டல பூர்த்தி மட்டும் இருக்கார். நாளையிலேருந்து அவருடைய உபன்யாசமும் தொடர்ந்து நடக்கும். நாளை முதல் நான் ஒரு 22ஆம் தேதி வரைக்கும் ஓங்காரானந்த மகா சுவாமிகள் ஆராதனை, அதுக்கப்புறம் அந்த நர்மதா நதிக்கிற பக்கத்தில் ஓங்காரேஸ்வரில் பெரிய பிரம்மாண்டமாக ஒரு ஆதிசங்கரர் பிரதிஷ்டை ஆகி அது எல்லாரையும் இப்போ தரிசனம் பண்ணக்கூடிய அளவில் இருக்குது. இருந்தாலும் அங்கே திருப்பணி எல்லாம் முடிஞ்சு அதை வந்து ஒரு திருப்பி எல்லா சாதுக்களும் சேர்ந்து அதை திருப்பி பூஜை பண்ணி சங்கர ஜெயந்தி அன்னைக்கு அதை திறப்பு விழா மாதிரி செய்கிறோம். அதுக்காக அடியேனையும் அங்கே கூப்பிட்டதுனால நான் அங்கேயும் போக வேண்டியிருக்கு. அதனால் 23, 24, 25, 26 ஆகிய 4 நாள் இங்கே தான் இருப்பேன். அதனால் இன்றைய தினம் டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியன் அவர்களுடைய ஒரு அம்பாள் பிரபாவ உபன்யாசம் நடைபெறும். நாளை முதல் நமது சுவாமிகளுடைய உபன்யாசம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை அன்பர்களுக்கு தெரிவித்து கொண்டு அவரை அம்பாள் மகிமையை பற்றி பேசும்படியாக அழைப்போமாக. ஜெய ஜெய புவனேஸ்வரி.